ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபாலன் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல இப்போ பார்த்துருந்துருங்க. அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் எதிர பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோட கார் ரிப்பேரில் இருக்கா, அதனால் பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த வீடியோட எண்டில் பார்த்தாக்கா ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வந்து ஹீரோ மேலே சேர் அடிச்சிருக்கோம். அதோட போன எபிசோட முடிச்சிருப்போம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கடைக்குள்ளேருந்து வெளில வராங்க. வெளில வரும்போதே ஹீரோயின் சொல்லிகிட்டே வராங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக தான் அவங்க மேலே சேர் அடிச்சது போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, அது எப்படி நல்லா இல்லாமல் போகும், 86 வான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் திரும்பி பார்க்குறாங்க, இதை உன் சம்பளத்தில் நான் பிடிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் இல்லை இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, நம்ம 3000 கொண்டு பார்த்தோம்ல அதான் நல்லா இருந்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ மீட்டிங் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்குறாங்க, பரவாயில்ல வேலைன்னு வந்துட்டு சின்சியராக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ மேன்கோவையும் ஃபூபாயும் தான் காமிக்கிறாங்க. 2 பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் மேன்கோ வந்து ஃபூபாய் கிட்ட கேட்குறாங்க, இது வரைக்கும் ஹீரோ பர்சனல் அசிஸ்டண்ட்டில் வச்சதே கிடையாது, ஆனால் ஜிங்ஷியை மட்டும் வச்சிருக்கான், யார் அந்த ஜிங்ஷி, ஹீரோக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபூபாயை சொல்ல யோசிக்கிறாங்க. மேன்கோ தான் சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும் ஜிங்ஷி உன்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியாத இருக்காது, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன், என்கிட்ட மட்டும் சொல்லலாமே அப்படின்ற மாதிரி மேன்கோ வந்து ஃபூபாய் கிட்ட கேட்குறாங்க. ஃபூபாயும் சொல்கிறாங்க, ஜிங்ஷி வந்து ஹீரோட ஃபியான்சி, இன்ன வரைக்கும் ஆனால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல, ஆனால் அவங்க 2 பேரும் ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு மேன்கோ சொல்கிறாங்க, எப்பத்தில் இந்த கூ ஃபேமிலி இப்படி மாறினாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லை, அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபூபாயாவும் பார்க்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட தராங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க, இதை ஆன்லைனில் பார்த்து நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சாப்பிட்டு பார்க்குறாங்க, நல்லா இல்லை போல இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக மேன்கோ உள்ள வராங்க. வந்ததும் வராதுமா ஹீரோனை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லைவ்லேயே மேக்கப் ரிவ்யூவராமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரே டைமில் 4 வேலையை ஒன்றா செய்வாங்களாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டேயும் ஹீரோயின் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேலை ஆகணும்னு தெரியல, காரணம் இல்லாமல் இது மாதிரி புகழ்ந்து பேச மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேன்கோவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்கள் ஆர்மி டிபார்ட்மெண்ட் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, அதனால ஹீரோனை அங்கே ஜாயின் பண்ணிக்க சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை அவளுக்கு இங்கே வேலை கரெக்டாக தான் இருக்குது, அதனால அவன் இங்கே வேலை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி மேன்கோ கிட்ட ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு மேன்கோ சொல்கிறாங்க, இல்லை ஹீரோயின் ரொம்ப திறமைசாலி, அதனால அவங்க அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்னென்ன வாயில் வருதோ எல்லாம் சொல்லி விடுறாங்க. இருந்தாலும் ஹீரோ வேண்டாம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோனுக்குமே தெரிஞ்சிருது, ஹீரோட ஆஃபீஸ் ரூம்ல இருந்தால் இப்படியே தான் அனுப்பணுன்றதுக்காக தான் மேன்கோ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் ஹீரோனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மேன்கோ எதுக்காக வந்தாங்கன்றது மேன்கோட இடத்துல இருந்து பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி மேன்கோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவும் வேண்டான்னு சொல்லி பார்க்குறாங்க, இருந்தாலும் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மேன்கோவும் போயிடுறாங்க. ஹீரோனும் பின்னாடியே போயிடுறாங்க. ஹீரோவும் யோசிக்கிறாங்க, என்ன ஒன்றுமே சொல்லாத போயிட்டா அப்படின்ற மாதிரி. இப்போ மேன்கோ தான் சொல்கிறாங்க, இவங்க நேம் தான் ஜிங்ஷினிலேருந்து இவங்களும் நம்ம கூட தான் வேலை செய்வாங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால உங்ககிட்ட யார்கிட்டனா ஹெல்ப்னு வந்து கேட்டால் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் உள்ளே விட்டுறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஹீரோயின் காதுலையும் விழுது, இருந்தாலும் ஹீரோயின் கண்டுக்கல. ஹீரோயின் கையில் 4 ஃபைலை கொடுத்து இதை 4 மணிக்குள்ளே ரெடி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன்கோவும் போகிறாங்க. ஹீரோனும் யோசிக்கிறாங்க, எப்படி 4 மணிக்குள்ளே முடிக்கிறது அப்படின்ற மாதிரி அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. போனவங்க ரிட்டன் வந்து நாளைக்கு ஐஷேடோக்கு மீட்டிங் இருக்குது, அதனால அதையும் நீயே டிசைன் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அதனால யாருன்னா சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு மேன்கோ சொல்கிறாங்க, இங்கே இருக்கவங்களுக்கே ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, அதனால யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உனக்கு எதனா டவுட்னா என்கிட்ட இல்லை இங்கே இருக்கவங்க யார்கிட்டனா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை தானே நான் முன்னாடியே கேட்டேன், ஆனால் அவங்க சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப கேளுங்கன்றாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஆர்மி டிபார்ட்மெண்ட்ல ஹீரோனுக்காக சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை வந்து மேன்கோ முன்னாடியே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் சாண்ட்விச் வாங்கியிருக்கீங்களே, அதுவும் எனக்கு ஃபேவரட் சாண்ட்விச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோனும் திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோனுக்கும் தெரிஞ்சிருது. ஹீரோவும் இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே மேன்கோவே பிடிங்கிடுறாங்க. ஹீரோ வழியும் ஒன்றும் பண்ண முடியல. ஹீரோனும் ஏஞ்சி போயிடுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஹீரோவை பற்றி மேன்கோவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியில் புது ட்ராமாவே ஓடிட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி மேன்கோவை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு பார்க்குறாங்க கேட்குறாங்க, இருந்தாலும் அவங்க கண்டுக்கல. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. மேன்கோ கிட்ட தான் ஹீரோனும் டவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மேன்கோவும் கேட்குறாங்க, 4 மணிக்கு ஒரு ஃபைலை கொடுக்க சொன்னேன், கொடுத்து முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அதை எப்பயே கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஐஷேடோ டிசைனையும் காமிக்கிறாங்க. மேன்கோக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களே சொல்கிறாங்க, இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன், அதனால் இங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி
சொல்லிடுறாங்க. ஹீரோனும் அங்கேயே உட்காந்துருவாங்க. மேன்கோவும் ஹீரோனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக மேன்கோ செல்லுக்கு ஹீரோ கால் பண்ணுவாங்க. இதை நீ இங்கே பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு கேட்கணுன்றதுக்காகவே சொல்லு ஷிச்சாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. அங்கே பார்த்தாக்கா ஹீரோ வந்து ஹீரோனை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ஹீரோனை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் மேன்கோ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தா ஹீரோனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே அந்த அளவுக்கு வேலை தராத, ஓவர் டைம்லாம் பார்க்க விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்டு மேன்கோ சொல்கிறாங்க, நான் ஓவர் டைம்லாம் தரல, நான் 4 மணிக்கு ஃபைலை தர சொன்னேன், அதே 6 மணிக்கு தான் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து மேன்கோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் யோசிக்கிறாங்க அப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவே சொல்கிறாங்க, சரி அவளை விடு, சரி அவளுக்கு ஓவர் டைம்லாம் தராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் வச்சிடுறாங்க. அப்புறம் மேன்கவும் உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் பண்ண டிசைனை காமிக்கிறாங்க. அது நல்லா இருக்கு, இருந்தாலும் ஹீரோயின்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க மேன்கவும் இல்லை இதில் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் இருக்க லேப்டாப்பை பிடிங்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலன்னா நம்மளை கேட்காமலே நம்ம கையில் இருக்க லேப்டாப்பை பிடிங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோவும் மெசேஜ் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி பார்க்கிங்கில் இருக்கேன், நீ சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி. ஹீரோனும் போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல மீட்டிங் ஏதாவது காமிக்கிறாங்க. இதை ஃபுல்லாக டிசைன் பண்ணது ஃபுல்லாகவே மேன்கோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, நம்ம தானே டிசைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேன்கோவையும் பார்க்குறாங்க. ஆனால் மேன்கோ ஒன்றுமே சொல்லலை. ஹீரோன் வந்து விடாத மேன்கோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேன்கோவை தான் ஹீரோன் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ வந்து கேட்குறாங்க, நீ தான் அதை ஃபுல்லாக டிசைன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மேன்கோ கிட்ட கேட்குறாங்க. அப்போயாவது ஹீரோயின் தான் பண்ணான்னு சொல்லியிருந்துருக்கலாம். அப்பையும் சொல்லலை, இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மேன்கோ சொல்லிடுறாங்க. மீட்டிங்கும் முடிஞ்சிருது. மேன்கோ கிட்ட தான் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. நான் தானே அதை டிசைன் பண்ணேன், நீங்கள் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு மேன்கோ சொல்கிறாங்க, யார் டிசைன் பண்ணாலும் ஆர்னியன் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணால் அதை நான் பண்ணேன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் பண்ணாங்கன்றது யாருக்கும் தெரிய வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடியில் வந்து ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பேசுகிறத காதில் வாங்கலை. ஹீரோ நிற்கிறத பார்க்கல. மேன்கோ பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நீ ஹீரோட ஃபியான்சி தானே, அதுக்காக எல்லாத்துலேயும் உன் பேர் தான் போடுவாங்கன்னு கிடையாது அப்படின்ற மாதிரி மேன்கோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க வருவாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்து பர்சனல் விஷயத்தில் ஆஃபீஸில் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் நான் என்ன பேச வரேன்றதே காதில் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.